அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் கண்டிப்பா 2 தொகுதியில் ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணார்னா பெரம்பூரோ திருச்சி கிழக்கோ அதுல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. ஆனா காலில இருந்து அப்படி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு, மீண்டும் அவர் சட்டமன்றம் வரணும், போட்டியிடணும் அப்படின்னு. அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டார் நான் நம்புறேன். அந்த ரிஸ்க் எடுத்தால் மிகப்பெரிய டேமேஜ் ஏற்பட்டால் அது இன்னும் அழியாத வடுவாக ஸ்டாலின் மனதை பாதிக்கும். தோல்வி அடைஞ்சால் 6 மாதம் விட்டுறணும் ஸ்டாலின். நீங்க எந்த தொகுதியில் நீங்க ஒண்ணு வேண்டாங்க. இப்ப திமுக எம்எல்ஏ இப்ப ஸ்டாலினுக்காக ஒரு திமுக ரிசைன் பண்ண மாட்டாரா? திருவாரூர் தஞ்சாவூர் கொடுக்க மாட்டாங்களா? சொல்றேன் பேச்சு. ஏதோ ஒரு தொகுதி சேஃபஸ்ட் தொகுதி ரிஸ்க் நீங்க அப்படியே தன்னெழுச்சியாக விஜய் கட்சி குத்திட்டான்னு வச்சுங்க, டெபாசிட் போகுதுன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு என்ன ஆகும்? எந்திரிக்க முடியாதுங்க. இது ஒரு 8-10 நாள் ஒரு மனதை கலங்கடிக்கிற, மனதை அழுத்துகிற சம்பவமா இருக்கும். ஆனால் மிகப்பெரிய கட்சி 1991 உங்களுக்கு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு திமுகவுக்கு 2 எம்எல்ஏ வந்தாங்க, கலைஞரும் செல்வராஜும். அந்த செல்வராஜ் மதிமுக போயிட்டார். அதன் பிறகு பரிதி இளமழுதி ஒரே எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அந்த கட்சி 5 வருஷம் இருந்தது. அப்படிப்பட்ட கட்சி. அதனால ஸ்டாலின் தவறை செய்ய மாட்டார், அப்படி நிற்கவும் கூடாது. அவ்வளோ அவசரப்பட்டு இப்போ நன்றி அறிவுக்கு போனார்ல, அதுவே தப்பு. ஒரு 10-15 நாள் விட்டுருணும். நீங்கள் உடனே இப்போ இந்த விஜய் கட்சியுடைய எழுச்சி பார்த்து விட்டு ஏதோ யார் தான் ஐடியா கொடுக்குறாங்கன்னே தெரியல. எனக்கு இப்போதான் வருத்தமா, திரும்ப பாருங்க, திரும்பவும் தப்பு பண்றாங்க. ஒரு 10 நாள் பொறுத்து போன என்ன கெட்டு போச்சு? நீங்க அங்க போய் அந்த அழுகிற சீனு, பின்னாடி சேகர் பாபு, இன்னும் கொடுமைங்க. சேகர் பாபு மேல கட்சிக்காரர்களை விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் தான் ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாருன்னு இவர் வண்டியில ஏற்றது தப்பு. வண்டியில அவர் அழுதுங்கன்னு கேலி பொருள். கரூர் சம்பவத்தின் போது அன்பில் மகேஷ் அழுதுக்கு என்ன சொன்னாங்க? நடிப்பு அரக்கன். மதுரை மத்திய தொகுதியில் கடைசி நாள் கண்ணு கசக்கிறாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கேலி பண்ணாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? எதுக்கு அழுற? நீ தொகுதி செஞ்ச சொல்லி அவங்க அப்பா பத்தி ஏன் பேசுற? எப்போ உங்க அப்பா செத்து போனாரு? கேள்வி பண்ணாங்க இல்லையா? அப்போ இன்றைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க பொது வெளியில் அழுவதே கேலி பொருளாகிவிட்டு, அப்படிப்பட்டால் அழுதுட்டு இருக்காரு, அசிங்கமா இருக்கு. முதல்ல உண்மையில சொன்னேன், இன்னொரு பக்கம் அவர் தான் காரணம்னு திமுக காரங்களே சொல்லும் போது அழுகும் போது தான் இன்னும் சந்தேகம் உங்களுக்கு. வட சென்னையில் பல தொகுதிகள் தோற்று போனதற்கு காரணமே சேகர்பாபு தான். உண்மை. கட்சி வளரவே உள்ளங்க. அவரு கட்சிக்காரன் வளர உள்ள. நீங்க 2 தொகுதிகள் எல்லா தொகுதியும் டிசைட் பண்ணார்ல, ஜெயிக்க வச்சிங்களா? முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன், இப்போ அவர் தான் எழும்பூர் எம்எல்ஏ இருந்தார், அவரை மாத்திட்டு பிரச்சனை கொண்டு வந்தீங்க, ஜெயிக்க வச்சிங்களா? திருவிக நகர் தாயங்கவி தூக்கிட்டு ரவிச்சந்திரன் கொண்டு போனீங்க, ஜெயிக்க வச்சிங்களா? உங்களுக்கே முஸ்லீம் வாக்கு இல்லை என்றால் துறைமுகத்தில் மண்ணை கவி இருப்பீர்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதியும் மண்ணை கவி இருப்பார். 16 தொகுதியில் 2 தொகுதி 2மே முஸ்லீம் வாக்குகள் ஜெயித்தது, இல்லைன்னா மோசமாக போயிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ திமுக மிகப்பெரிய சுய பரிசோதனை செய்கிற காலகட்டத்தில் இருக்கு. கட்சிக்காரனை மதிக்கவே இல்லை, அமைச்சர்களை கூப்பிட்டு பேசவே இல்லை. கட்சிக்காரனுக்கு எந்த நலனும் திமுகவில் இல்லை. டாஸ்மாக் பார் கொடுக்கல, டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் செய்யலை, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மாசு போர்டு போறார், இங்க யாரும் வரக்கூடாது, பணியிட மாற்றம், மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர், இப்படி இந்த விஷயங்களுக்காக என்னை அணுகக்கூடாது. நான் கேட்குறேன், தமிழ்நாடு இவ்வளோ பெரிய ஸ்டேட்டுங்க, உங்கள் கட்சி இவ்வளோ பெரிய கட்சி. நானே ஒரு கட்சிக்காரனாக இருப்பேன், என் அக்கா தங்கச்சிக்கு ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் மெடிக்கல் நர்ஸு எங்கேயோ திருவண்ணாமலையில் போட்டிருப்பீங்க, நாகர்கோவிலில் போட்டிருப்பீங்க, சொந்த ஊருக்காக மனு கொடுப்பேன், கொடுக்கூடாதா? அதுக்கு உரிய அதிகாரிகளின் அனுமதி பெற்று என்னை அணுகும். நான் ஒரு நர்ஸ் டீன் கிட்ட போய் டிரான்ஸ்ஃபர் மினிஸ்டர் பார்க்க லெட்டர் கொடுத்தா அனுமதி கொடுப்பாங்க? எந்த முட்டாளுங்க ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா அன்னைக்கே மாசு தூக்கி இருக்கணும். அதை கூட ஸ்டாலின் செய்யல. ஸ்டாலின் மைத்துனர் பதிவு போட்டு பார்த்திருப்பீங்க, ராஜமூர்த்தி. இந்த ஆட்சி தோற்று போனதற்கு காரணம் சில அமைச்சர்களும் சில அதிகாரிகளும். ஏன் சார் ராஜமூர்த்தி சார், உங்க சேனல் வழியா கேட்கிறேன், எப்ப சார் கண்டுபிடிச்சிங்க? ரமணா படத்துல கான்ஸ்டபிள் ஒரு நடிகர் கண்டுபிடிப்பார், இது ஏதோ ஒரு கூட்டம் தான் செய்யுது இந்த தப்புலாம், ஏதோ ஒரு சிக்னிபிகன்ட் கூட்டம், அடப்பாவீங்களா இதே எப்பதான் கண்டுபிடிக்கலன்னு. அந்த மாதிரி ராஜமூர்த்தி பார்த்து கேட்கிறேன், இந்த ஆட்சியில் தவறு நடக்கும்போது ஸ்டாலினுடைய மைத்துனர், அவருடைய மனைவியுடைய தம்பி, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மாமா உதயசந்திரன் பண்ற அட்ராசிட்டி கோட்டையில் புலம்புறாங்க, டேவிட்சன் பண்ற அட்ராசிட்டி காவல்துறையில் புலம்புறாங்க, ஃபெனட்டிக் கம்யூனிட்டி ஃபெனட்டிக், அவர் ஜாதிகாரனை போடுறார், போய் புகார் கொடுக்க வேண்டியதானே? இந்த மந்திரி உள்ள கரப்ஷன் லஞ்சம் வாங்குறார், அதிமுக 13%, 33 வாங்குறார், நல்லா இல்ல ஆட்சி போயிடும் சொல்ல வேண்டியதானே? புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி போடுறார். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்டாலின் கிட்ட யாருமே அணுக முடியவில்லை. சொந்த மச்சானே அணுக முடியலன்னா அமைச்சர்கள் போய் அணுகி இருக்க முடியுமா?
நியாயம் தானே கேட்கறது? கண்டிப்பா. இப்ப நான் குற்றச்சாட்டு வச்சா கூட பரவாயில்ல, சொந்த மச்சானே குற்றச்சாட்டு, சொந்த மச்சான் வைக்கிறார். திமுக வழக்கறிஞர் கிள்ள ரவிசன் வைக்கிறார், பரந்தாமன் பதிவிடுகிறார். இந்த முதலமைச்சர் குழந்தை மனம் படைத்தவர், தூங்க முடியவில்லை, அவர் முகமே எனக்கு வருகிறது, தோற்று போனதுக்கு சேகர் பாபு காரணம், பருதி இளம் எழுதி பையன் பருதி இளம் சொல்லி சொல்றார். அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சியா இருக்கீங்க. பெண் அமைப்பு மாசத்துக்கு ஒரு முறை சர்வே, ஏன் காதுக்கு வரல? உண்மையிலே ஸ்டாலின் வேற யாரும் சொந்த அஸ்திவாரத்தை, தன்னுடைய கட்சியின் அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்து விட்டார். சார் நீங்க அலோ பண்ணணும், உங்களை சந்திக்க அலோ பண்ணணும் கட்சிக்காரங்க, மீடியாவை ஜீரோ. அதிகாரிகள் கடைசி கட்டத்தில் கலைஞர் சக்கர நாற்காலில் போன பிறகு அதிகாரிகளை பேச்சு கேட்டுக்கொண்டுதான் பல துன்பத்தை அனுபவித்தார். உங்களுக்கு தெரியும் 2G விவகாரத்தில் டேப் எப்படி வெளியாச்சு. ஜாஃபர் சேட் நிழல் முதல்வராக தன்னை கருதி கொண்டார், உளவுத்துறை ஏடிஜிபி. அவரால் பட்ட அசிங்கம் எவ்வளோ திமுக. அதன் பிறகு ஸ்டாலின் உணரலனா, அதன் பிறகு ஆட்சிக்கு வருது 2021. அப்போ எப்படி இருக்கணும், உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்கணும்? கோட்டை விட்டார். இல்லை பெரிய வருத்தம் என்னன்னா அவர் தோற்றதானே. ஏன்னா ஒரு முதலமைச்சராக பெருந்தன்மையாக நடந்து கொண்டவர் ஒரு எதிர்கட்சி வரிசையில் போய் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். கோட்டை விட்டார். விஜய் அவர்களே கண்டிப்பா இவ்வளவு பெரிய வெற்றியை அவர் மேடையில் பேசினாலும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. 2031 தான் களம் உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நான் இப்பவே பாத்தீங்கன்னா விஜய் சிஎம், உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்க போறாரு இல்லையா? எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சுருக்கமா முடிச்சுங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதியான்னு எனக்கு தெரியல. அவருக்கு அந்த பதவி கொடுத்தால் அவர் எப்படி செயல்பட போகிறாருன்னு தெரியல. வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு தெரியல. அது சரியா தவறான்னு கட்சி கூடி முடிவு எடுக்கணும். ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்டால் அந்த பதில் என்கிட்ட இல்லை. அதை விட சட்டசபை அரசியலை எதிர்கொள்வது என்பது லேசுப்பட்ட காரியம் அல்ல. அது உதயநிதி தகுதியானவர் இல்லை நான் சொல்ல, ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்ல. ஆனால் நிறைய படிக்கணும், நிறைய ஆன்சர் பண்ணணும், நிறைய விவரங்களை கையில் வச்சிருக்கணும். உதயநிதியை இந்த 5 ஆண்டுகள் தமிழ்நாடு முழுவதும் தெரு தெருவாக, கிராமம் கிராமமாக, நகரம் நகரமாக போனால்தான் கட்சி நிற்கும். அதனால எதிர்கட்சி பதவி கொடுக்கூடாது என்னுடைய வேண்டுகோள். ஏன் சொல்றேன்னா இதுக்காக சொல்றேன். கட்சி நீங்க தான் அவர் தான் கட்சி தலைவர்னு வச்சுங்க. எப்படி ஸ்டாலின் அந்த காலத்துல போய் தெரு தெருவா ஊர் ஊரா போய் கொடியேற்றி பல ஊருக்கு போயிருக்காரு, மறுக்கவே முடியாது. 87 தொடங்கி 95 வரை அவர் போகாத கிராமம் கிடையாது, ஊர் கிடையாது. அந்த படியை உதயநிதி செய்யணும். எதிர்கட்சி தலைவருக்கு கொஞ்சம் சீனியர் நிறுத்தினா நல்லது நான் நினைக்கிறேன். அவ்வளோ அனுபவம் வாய்ந்த ஸ்டாலின் அவர்களே தூக்கம் வரலன்னு சொன்னாரு. என்ன பண்ண போறாரு? 6 மணிக்கு போய் நீங்க கதவை சாத்திட்டு படுத்து தூங்கலாம் முடியாது. நைட்டு 2 மணிக்கு டிஸ்டர்ப் ஆகும். அங்க அப்படி வெடிச்சிருக்கு, இங்க இப்படி நடந்திருக்கு, அங்க ஜாதி கலவரம், இங்க தகராறு, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் தகராறு, இங்க கட்சி, ஏகப்பட்ட விவகாரம் வரும். திமுக மேல பழியும் போட முடியாது. நீங்க ரூலிங் பார்ட்டி, இன்டெலிஜென்ஸ் உங்ககிட்ட இருக்கு, எல்லா ரிப்போர்ட்டும் உங்ககிட்ட வரும். அதாவது உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுகிற இளைஞர் பட்டாளம், இந்த 20 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு ஏக்கத்தோடு 2 திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்னு சரமாரியா விசில் சின்னத்தில் குத்திய அந்த கூட்டம் நீங்க எப்படி ஆட்சி நடத்தணும்னு பார்க்கும். ஏன் நான் சொல்றேன்னா, அவங்க ஏக்கம் 2 திராவிட கட்சிகளை பிடிக்கலன்ற ஒண்ணு. நான் பணத்தை வாங்கிட்டு இங்க குத்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் திமுக அதிமுக பணம் கொடுத்துருக்கு. 2000 தொடங்கி 5000 வரைக்கும் 10,000 வரைக்கும் கொடுத்துருக்கு வீட்டுக்கு. இது மட்டுமல்ல, உரிமை தொகை 1000, ஜனவரி மாதம் 4000, பிப்ரவரி 13 5000, 9000 ரூபாய் வாங்கிட்டு, அதாவது அக்கௌண்ட்ல 9000, அப்புறம் ஓட்டுக்கு 2000, 3000, 4000, 5000 தங்க காசு வெள்ளி காசு எல்லாம் வாங்கிட்டு டோக்கன் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இதை கடந்து விஜய்க்கு ஓட்டு விழுந்திருக்கு. சில மாவட்டங்களில் விஜய்க்கு எந்த எண்ணிக்கையும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 6 மாவட்டங்கள்ல, குறிப்பாக கன்னியாகுமரி தென்காசியில் நான் ஓப்பனிங்கே இல்லை. ஸோ அங்கெல்லாம் தேர்தலுக்கு முந்தி காங்கிரஸோட கூட்டணி வைத்திருந்தால் காங்கிரஸுக்கும் ஒரு பெருவாரியான வெற்றி கிடைத்திருக்கும். அந்த மாவட்டத்தில் விஜய் கட்சிக்கு ஓப்பனிங் கிடைச்சிருக்கும். ஸோ உங்களை நம்பிட்டாங்க. இந்த முறை பணத்துக்கு மதிப்பே இல்லை என்பதை திராவிட கட்சிகளுக்கு உணர்த்தியது மட்டுமல்ல, விஜய்க்கும் உணர்த்தியிருக்கார்கள். இது உங்களுக்கு பாடம். ஜாதி பார்த்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது உணர்த்திட்டாங்க. அதான் பணம் ஜாதி வேலை செய்யல, ஜாதி கூட விட்டுருங்க, பணம் வேலை செய்யல, ரொம்ப முக்கியம். நீங்க ஓட்டுக்கு இவ்வளவு காசு கொடுத்து போடுங்கன்னு சொன்ன அந்த ஸ்டேட்டை இந்த முறை தலைகீழா மாறி இருக்கு. அது உண்மையிலே வரவேற்க விஷயம். மக்கள் பணம் வாங்கிட்டாங்க, ஆனா மக்கள் புதுமையான ஊழல் செய்திருக்காரு. அது ஊழல் தான். பணத்தை வாங்கிட்டு வேற ஒருத்தர் செய்யறது. நான் உங்ககிட்ட பணத்தை வாங்கினா உங்களுக்கு தான் நியாயமா இருக்கணும், உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும். அது நடக்கல. அப்படி இருக்கும்போது விஜய் ஒன்னே ஒன்று தான் கடைப்பிடிக்கணும்.
தயவுசெய்து பார்ட்டி ஃபண்டு, டெண்டரு, கான்ட்ராக்டு எல்லா பிஸ்னஸ்லையும் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் பணத்தை மக்கள் மதிக்கவில்லை. நீங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க, திமுக எதுக்கு 13%, 33% பணம் சம்பாதிக்கிறோம் சார், எலெக்ஷனுக்கு ஓட்டு கொடுக்குறோம்ல, அப்புறம் கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது, தீபாவளி, பொங்கல், வருஷ பொறுப்பு, கட்சிக்காரன் வரான், அவன் செலவு, படிப்பு செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, இவ்வளோ செய்கிறோம் சார். இது எல்லா எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இந்த கதையை அளப்பாங்க. இனி தேவையில்லை. மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்யுங்கள். கல்வி, சுகாதாரம், வீடு கொடுங்க, போதும். நல்ல போக்குவரத்து கொடுங்க, தப்பே இல்லை. இந்த விஷயத்தை விஜய் பாடமாக எடுத்துக்கொண்டால் இதை விட ஒரு சிறந்த விஷயம் எதுவுமே இல்லை. அவர் எப்படி செய்ய போறான்னு பார்க்கணும். ஒரு 6 மாத காலம் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும். ஏன்னா புதுசு, கட்சியும் புதுசு, ஆட்சியும் புதுசு, ஆளும் புதுசு. ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்களாம் எம்எல்ஏ, ஆட்டோ டிரைவரு, கார் டிரைவர் பையன், வீட்டுக்கு பண்ட பாத்திரங்கள், கல்யாணத்துக்கு காது குத்துக்கு கொடுக்குற, சேர் டேபிள், மைக் செட்டு கொடுக்குற, இந்த மாதிரி எல்லாம் வந்துருக்குறாங்க. ஆனால் இவர்களை வந்து நீங்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுவதற்கும் அல்லது முறை தவறி செய்வதற்கும் செல்வதற்கும் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிடிமானம் வேணும். ஒரு சாட்டை வந்து விஜய் கையில் இருக்கணும். அதெல்லாம் இருக்குமா இல்லையான்னு 6 மாதம் வரைக்கும் நம்ம பொறுத்துருக்கோம். ஏன்னா நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தாவேகா வட்டச் செயலாளர் மீது போக்சோ வழக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராயபுரம் எம்எல்ஏ வந்து இவ்வளோ பெரிய பட்டாக்கத்தை வச்சு கேக்கு வெட்டுறாரு. கூட இருந்தவங்க தடுத்தாலுமே அவர் வெட்டுறாரு. ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துருச்சு இல்லை எப்போவே. இது ஒரு அறிகுறியா, ஒரு எச்சரிக்கையா எடுத்துப்பாரா விஜய் அவர்கள்? எல்லா கட்சியிலும் இது போற குற்றங்கள் நடக்க தான் செய்யும் கண்டிப்பா. ஸோ அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக எதுவும் விதிவிலக்கு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி விதிவிலக்கு இல்லை. கொலை வழக்கில், மணல் கடத்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மெக்னானிமிட்டியா நடக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கும் நீங்கள் முதலமைச்சர், உங்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கல, ஒரு 10 இடம் பாக்கி வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 2 திராவிட கட்சிகள் 50 வருடம் மாறி மாறி செய்தவர்களை தூக்கி உதறி தள்ளிவிட்டு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்கார்கள் என்றால் நீங்கள் அந்த இடத்த பார்க்கணும். ஒன்று. அடுத்து உங்கள் அமைச்சர்கள், உங்கள் அதிகாரிகள் எப்படி செயல்படணும்னு பார்க்கணும். இதுவரை இவரெல்லாம் செய்து தப்புன்னு பட்டியல் போட்டீங்கல்ல, மனசில் வச்சிருப்பீங்களே. ஒரு சினிமா எடுத்தால் என்னென்ன பிரச்சனை வரும். நீங்களும் கஷ்டப்பட்டீங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கஷ்டப்பட்டீங்க, திமுக ஆட்சி காலத்தில் கஷ்டப்பட்டீங்க. தியேட்டர் கிடைக்கல, ரிலீஸ் பண்ண முடியல. இது வந்து உங்க ஆட்சியில சினிமா துறைக்கு நடக்கவே கூடாது. ஒரு தயாரிப்பாளர் கூட வெளியே வந்து விஜய் ஆட்சியில் இப்படி நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தோற்று போய் விட்டீர்கள். தியேட்டர் கிடைக்கல, யாரோ ஒரு கண்ட்ரோல் இருக்கு, அதெல்லாம் நடக்காம பார்த்துங்க. ஹைவேஸ், பப்ளிக் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி, மருத்துவத்துறை, இதெல்லாம் வந்து பேசிக்கா இருக்கிறது. எஜுகேஷன், நீங்க அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் காணாம போயிட்டார். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு கல்வியில் சிறந்த நாடு, கல்வி திருவிழான்னு கொண்டாடினாங்க. அதை பேசும்போது கண்ணெல்லாம் தண்ணி வருது மகேஷ். அதை பார்க்கிற மக்கள்லாம் அடடா ஆனந்த பிரவாகம் எடுக்கிறதே. இப்படிலாம் இவ்வளோலாம் செஞ்சு அதாவது பலன் கிடைத்திருக்கிறது. திமுக ஆட்சியில ஊழல் அதிகம், லஞ்சம் அதிகம், இதெல்லாம் கடந்து மக்களுக்கு போன பயன்கள் அதிகம். கல்விக்காக இலவச சிற்றுண்டி திட்டமாகட்டும், புதுமை பெண் திட்டமாகட்டும், தமிழ் புதுமை திட்டமாகட்டும், 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கிறது. இவ்வளோ பலன் அடைந்த பிறகும் மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போடல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க செஞ்சா கூட உங்களுக்கு நன்றி நினைப்பாங்க தெரியாது. ஒரு முதலமைச்சர் தோற்று போகிறார். கொளத்தூர் தொகுதிக்கு 3000 கோடி இருக்கும் ஸ்கீம்ஸ். மாவட்ட தலைநகரில் இருக்க வேண்டிய அத்தனை வசதி கொண்ட மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள், அனிதா அச்சீவ்ஸ் அகாடமி, கலைஞர் படிப்பகம், முதல்வர் படிப்பகம், லைப்ரரி, மீன் தொட்டி பார்க்கறதுக்கு அக்வேரியம் இருக்கிற ரோட்ஸ் வந்து முதல் 2-3 வருஷம் தடுமாறுறாங்க, அப்புறம் நல்லா போட்டாங்க. ஆனாலும் அந்த ஊர் மக்கள், அந்த தொகுதி மக்கள் ஸ்டாலினை தோற்கடித்திருக்கிறாங்க. அது ஒரு அலை. சென்னை உள்ளிட்ட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்ல ஒரு அலை அடிச்சிருக்கு. இந்த 4 மாவட்டத்தில் அடிச்சால தான் பெரிய அலை மற்ற மாவட்டங்களை விட. ஸோ முதலமைச்சரே காணாமல் போயிட்டார். அவருடைய 73 வயதில். அவருக்கு சில மாதங்களுக்கு முன்பு இதயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக 3 ஸ்டண்ட் வச்சாங்க. ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு 37 வயது வாலிபர் போல ஓடி ஆடி வேலை பார்த்தார். அவர் தோற்ற பிறகு ஒரு அறிக்கை விட்டுருப்பார், என்னை சக்திக்கு மீறி நான் உழைத்தேன்னு சொன்னார். உண்மை அது. ஆனால் அப்படிப்பட்ட ஸ்டாலினை தூக்கி போட்டாங்கன்னா விஜய், இது உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி சமாள அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.